வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. காலையில ப்ரமோல பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் ப்ரமோல அதோடைய ஃபுல் வெர்ஷன் பார்த்தோம் காலையிலேயே. இப்போ அதை பற்றி தான் பேசலாம்னு நினைக்கிறேன். அது வேற வேற தளங்களில் வந்து அதே தான் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் பேசப்படும் பொருளாக இருக்குது, பேசும் பொருளாக இருக்குது. ஃபுல்லாக பார்க்கும்போது என்னென்னா பிஆர் யார் இங்கே ஹெவியாக பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஹெவி அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்போவே சொன்னார். இந்த டாஸ்க் லெட்டரை படித்ததே பார்த்தீங்கன்னா அந்த பிஆர் அக்கா தான். இவங்க சௌந்தர்யாட்ட தான் கொடுத்து படிக்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க படிக்கிறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு நம்மள தான் குத்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் லைட்டாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க 2-3 பேரை கெஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக சொன்னது பிஆர் அக்கா, பிஆர் அக்கா, பிஆர் அக்கா, பிஆர் அக்கா. ஏன்னா அது ஆப்வியஸாக தெரியுது இல்லை. சிம்பிள். இந்த சின்ராசு கதை தான், சூரியவம்ச கதை சொல்லிட்டு இருப்போம்ல. சின்ராசு கதை 100க்கு 100 வாங்க மாட்டார். அவர் முட்டை வாங்கிடுவார் கிளாஸில். அப்புறம் வந்துட்டு வீட்டில் எடுத்துட்டு மார்க்கை காட்டினா அப்பா அடிப்பாருன்னு சொல்லிட்டு இவரே 100க்கு 100 போட்டுப்பாரு. ஆனாலும் அப்பவும் அப்பா அடிப்பார். ஏன்னா 100க்கு எத்தனை சைபர்னு தெரியாமல் இஷ்டத்துக்கும் போட்டுருவார். ஸோ கண்டிப்பாக டீச்சர் போட்டிருக்க மாட்டாங்கன்னு அப்பாவுக்கு தெரியும். அப்பா பொழப்பாருல. அந்த மாதிரி தான் இவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. கேட்டால் மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையா, சோஷியல் மீடியாவில் பதிவு போடுறாங்களே, அவங்களுடைய ட்விட்டராக இருக்கட்டும், இன்ஸ்டாலாம், யூடியூப் ஹேண்டில் பண்ணுறாங்களே மற்றவங்கன்னா, அது வேற. இங்கே ஏன் ஆப்வியஸாக தெரியுதுன்னா, மற்றவங்கலாம் கூட இன்னும் 1-2 பேர் கூட வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து இல்லைன்றாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் இருக்குன்னு பாருங்களேன். இப்போ இதில் பிஆர் அக்கா வந்து முதல்ல ஒத்துக்கிட்டாங்க. கடைசியாக வந்து வாயை விட்டுடுச்சு. வந்து பிஆர் வச்சு பிஆர் வச்சிருந்தாலுமே இருந்துட்டு போட்டோமே, பண்ணது தப்பு. அதில் வந்து நான் இருந்துட்டு போட்டோமே, நான் இவங்கெல்லாம் வைக்காத மாதிரி, சரி நான் ஏதோ வச்சுட்டேன்னு வச்சுங்களேன், என் ஃப்ரெண்ட்ஸ் வேற எப்படி தான் நான் மேலே வர்றது அப்படின்னு வேற வேற இடத்துல வந்து உட்காந்து புலம்பிட்டு இருக்கு. ஒரு இடத்துல அழுது ட்ராமா. தப்பு அப்படின்னு சொன்னா உடனே போய் அழுதுடுவாங்கல்ல. உடனே பார்த்தீங்கன்னா இதுக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க இந்த டைம்ல போட்டு அவங்கள போட்டு குத்துனா அவங்க அழுதா அதுக்கப்புறம் மக்கள்லாம் ஓட்டு மக்கள் அவ்வளோ முட்டாள்லாம் கிடையாது. அங்கே வந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்றாங்க. ஒன்றும் யாரும் ரவுண்டு கட்டல. அப்பட்டமா தெரியுது இல்லை இது சின்ராஸ் குரூப் அப்படின்னு. முதல் 2வது வாரத்திலே ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிட்டானுங்க கியூட்டுன்றானுங்க. இந்தம்மா ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்கு, எனக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க மச்சான் அப்படின்னு ஜெஃப்ரி கிட்ட அழுகுறாங்க. அந்த தலைகாணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஐயோ பாருங்க இன்னசென்ட்டுங்க. முதல் வாரத்தில் அவங்க பேசுனது எவ்வளோ தெரியுமா, என் குரல்லே வராது, எனக்கு இவ்வளோதான் பேச வரும். அப்புறம் பார்த்தோம்ல அந்த நாய் மாதிரி கத்தி மார்க் பண்ணதெல்லாம் பார்த்தோம்ல. ஏய் யார நீ, அது அந்த ராணவ கிட்ட சண்டைக்கு போனதெல்லாம் பார்த்தோம்ல. ஆனால் நார்மலாகவே பார்க்க பேசுறதெல்லாம் பார்க்குறோம்ல. எங்கே போச்சு அந்த முதல் வாரம் ஆக்டிங் ட்ராமா? இந்த ட்ராமாவை ஜாக்லின் பண்ணியிருந்தா ஜாக்லினை என்னமா கிடிச்சிருப்பாங்க சோஷியல் மீடியாவில். ஆனால் ஏன் இங்கேயும் கிடிக்கிறோம். இங்கே இந்த பிஆர் அக்கா செட்டப் பண்ணது இருக்குல்ல, அதுதான் அவருடைய லவ்வரா. இப்போ உள்ளே வந்து ப்ரப்போஸ்லாம் பண்ணிட்டு வெளியே போனாங்கல்ல, அவர் தானே பிஆர் பார்க்குறாரு. இப்போ அதையும் போட்டு உடச்சிட்டாங்க உண்மையை ஒரு இடத்துல ஜாக்லின். ஸோ இப்படி வந்து ஹெவியாங்க. அதாவது எதாவது சொல்லுமா, நீ ஒரு டாஸ்க் போனோன்றாங்க ஆரம்பத்தில். சரிம்மா அனுப்புகிறம்மா, எதாவது சொல்லுமா, போனால் ஜெயிச்சிருவியம்மான்னு கேட்டால் எனக்கு என்னை பற்றி சொல்ல வராது, என் மூளை யோசிக்காது, நான் தான் வந்து போகணுன்னு ஆசைப்பட்றேன்ல அப்படின்னா இவங்க ஒரு டாஸ்க்கு அனுப்பிடுவாங்களா? டாஸ்க்கு அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிலேட்டடாக இருக்குல்ல. ஒரு டாஸ்க்கு போகணும், அங்கே ஜெயிக்கணும் இல்லை, வேலை ரிலேட்டடாக இருக்குல்ல. அது அப்படியே எடுத்து கொடுத்துடணும் நார்மலாக. அப்படின்னா யார் எடுத்து கொடுப்பாங்க? கேட்டால் நான் ஆசைப்பட்றேன்ல, எனக்கு கொடுக்கலாமே இல்லை. எக்ஸாம் மாதிரி கேள்வி கேட்குறாங்க, உன்னை பற்றி கேட்குறாங்க. ஏமா இதில் நீ ஸ்ட்ராங்கா, இந்த டாஸ்கில் ஜெயிச்சிருவியான்னு கேட்குறாங்க. அதை கூட சொல்ல முடியாது அப்படின்னா எப்படி கொடுப்பாங்க? ஆனால் வெளியே பாருங்க, ஐயோ இன்னசென்ட்டு, ஐயோ க்யூட்டு ரியாக்ஷன், ஐயோ ஒன்றுமே இல்லை. ஆல்ரெடி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பேக்கரி அக்காவுக்கு ஒரு சம்பவம் வந்து வீக் டேஸ் நடக்கும்போதே அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச சம்பவத்தை வீக்கெண்டில் வந்து விஜய் சொல்லும்போது இன்னொருத்தரை பற்றி மற்றவங்கலாம் ஷாக் கொடுப்பாங்க தெரியாதவங்க. ஆனால் இவங்க தெரிஞ்சுக்கிட்டே ஷாக் வேற கொடுப்பாங்க. கியூட் ரியாக்ஷன், வாவ் சவுண்ட் கியூட். இன்னும் ஊட்டினுக்கிறானுங்க அந்த கும்பல், கியூட்டுன்னு. அப்படியே அப்பட்டமாக தெரியுதுல்ல. நீ ஒரு பிளேக்கு வாங்குறியா, அங்கே சூப்பராக ப்ளே பண்ணியிருக்கிறாங்க, எஸ் அப்படின்னா அந்த வீக் நீங்கள் பூஸ்ட் பண்ணீங்கன்னா அது மக்களும் கொண்டாடுவாங்க. இந்த பூஸ்டும் நடக்கும்போது அது வேற ஆர்கானிக்காக வந்துடும். ஆனால் அந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லையே. உடனே நீ டாஸ்கெல்லாம் வந்து ஒரே ஒரு டாஸ்க்கு ஜெயிச்சதுக்கு அந்த நிறைய பேர் அதை போட்டாங்க. அந்த இந்த சின்ன பால் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கும், அது மேலே எடுத்துகிட்டு போய் டாப்பில் கோல் போடணும் அந்த கயிறு வச்சு. அது நிறைய பேர் பண்ணாங்க. அது ஒரு டாஸ்கில் இவங்க பண்ணாங்க. உடனே பார்த்தீங்கன்னா விஷ்ணு உள்ளே வரும்போது அதானே சொல்ல முடிஞ்சு,
அந்த ஒரு டாஸ்க் பண்ணிய நீ நல்லா பண்ற. ஆக்சுவலி தப்பான ஆள்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க சௌந்தர்யா. அதான் இப்படி சின்ராஸ் கிட்ட கொடுத்தனால மாட்டிக்கிட்டாங்க ஆரம்பத்திலேயே இந்த பிஆர் ஒர்க்குன்னு. ஒருத்தர் பிளேவே பண்ண மாட்டாங்க, ஒரு கருத்தும் எடுத்து வைக்க மாட்டாங்க. இங்க முக்கியமான சம்பவங்கள் நடக்குது இல்லை வீக்ல, அதுல எதுலுமே பார்ட்டிசிபேட் பண்ணாம ஓரமா உட்காந்துங்கிற, இல்ல வேற மாதிரி ஏதாவது கேமரா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிற, இந்த பக்கம் அந்த பக்கம் தெரிஞ்சிட்டு இருக்கிற. ஆனா உனக்கு கைத்தட்டல் வருது அப்படின்னா எப்படி உள்ள இருக்கவங்கலாம் ஷாக் ஆவான்ல. அதுதான் நடந்தது இங்க. அப்பவே பாத்தீங்கன்னா வெளியே வந்து பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இங்க இங்க மட்டும் தான். அங்க மக்கள்லாம் பெரும்பான்மையான மக்கள் ரீச் ஆகல, அது நம்பவும் இல்லை. சவுண்ட் கியூட் அதனால கப் எடுத்து கொடுத்துடணுமா? அது கியூட் ரியாக்ஷன். அது நான் மக்குன்னு சொல்றது தற்கூரியா இருக்கிறது. கேம் முடிகிற வரையும் அமைதியா இருக்குது. கேம் முடிஞ்சு ஓ இதுதான் கேமா, இதெல்லாம் காமெடிடா, இது எப்படா கியூட் ஆச்சு உங்களுக்கு, இதுதான் கேம் ஆவா, இதுதான் ஆவண்ணாவா அப்படின்ற மாதிரி, இதுதான் கேமா அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டாஸ்க்ல போட்டு எல்லாருமே போட்டு உரிச்சு விட்டார்கள். இதுல அடுத்தது வந்து அருண் பேர் அடிபட்டது. அருண் வந்து ராணவ் வந்து மற்றவங்கள இந்த சவுண்ட் அக்கா பத்தி பேசிட்டு இருப்பாரு. அப்ப பிஆர் வந்து ஹெவியா செட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சு வரும்போது அருண் வந்து சொல்லியிருப்பாரு அங்க, என்னை பொறுத்த வரையும் அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஏன் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீயும் அதை பண்ணிருக்கிற அதானே. ஸோ அருணும் அதை பண்ணிருக்கிற அப்படி, அதனால அதே ஸ்டாண்ட்ல தான் இப்பவும் சொல்ற அப்படி. என்ன இருந்தாலும் இப்ப ரயான் இந்த பச்சை மண்டர்கள இது இங்க தானே கேம் ஆடணும், எல்லாரும் எதிர்த்து தானே கேம் ஆடணும்னா இவர் முத்துவை எதிர்த்து தான் கேம் ஆடுவாராம். அது தனி கதை. அது இன்னும் ஒன்று பண்ணிட்டு இருக்கான், பேசி புலம்பிட்டு இருக்கான், அழுதுட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். இப்போ சௌந்தர்யாவே ஓரளவுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு அங்கே புரிஞ்சுக்க ட்ரை பண்றதுக்கு முத்துக்கிட்டியா போய் உட்காடுறாங்க. இவன் அது கூட பண்ணாம அதை ஒட்டு கேட்டுட்டு இவன் பாட்டுன்னு ஒன்று அடிச்சு தள்ளுங்கிறான், அழுதுட்டு இருக்கிறான். ஸோ அதுக்கு வரும் அப்புறமா. இப்போ இவன் வந்து அங்கே சொல்லணும்ல, இவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஏதோ ஒன்று பண்ணதுனால தானே எடுத்து வெளியே போட முடியும், அதான்டா ஒன்றுமே பண்ணலடா, ரியாக்ஷன் தான்டா போட்டுனுங்கிறாங்க, ஆக்ஷன் சொல்லிட்டு ஒன்றும் போட முடியலடா. அப்படி போட்டா அது கேவலமா இருக்கு, நாய் மாதிரி கத்துற மாதிரி மார்க் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால வெறும் ரியாக்ஷனை தான் போட முடியுது. வேற வழியில் என்ன பண்றாங்க, மற்ற கண்டஸ்டன்ட்டை டிஃபேம் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க, அவங்கள கேவலப்படுத்துறங்கிற பேர்ல ஒன்று பண்றது. இதுதான் இங்க வெளியே இந்த பிஆர் ஒர்க் போயிட்டு இருக்கு, இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் தனியா போயிட்டு ஜாக்லின் அங்கே ரயானும் ஒரு அப்படி பவித்ரா முத்துக்குமரன் பேசுறாங்க. அப்போ ஜாக்லின் ஒரு ஷாக்கான ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலி எல்லாருமே இவங்க அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. முத்துக்குமரன் வந்து கேட்டிருக்கிறாங்க, ஒரு நண்பர் யாரோ வந்து நம்மளால அவ்வளோ முடியாதுன்னு, அவ்வளோ காஸ்ட்லாம் அதெல்லாம் தெரியாதுன்னு இருக்காரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் டே இவ்வளோ இருக்குடா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்படியா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்கிட்ட அவ்வளோ காசு கிடையாது, மொத்தமாக அக்கௌண்ட்டை வலிச்சு எடுத்தாச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த பக்கம் பவித்ரா வந்து என்னையும் அப்ரோச் பண்ணாங்க, ஆனால் அது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டு, அவ்வளோலாம் முடியாது நம்மளால அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஜாக்லின் வந்து அங்கே நான் ஏன் சவுண்டை சொன்னேன்னா, ஜாக்லின் ஆக்சுவலி கரெக்டாக பேசினாங்க. ஆனால் கடைசியில் தான் அவங்க அன்னை தெரசா மூடு ஒன்று இருக்கிறதுனால அப்படியே மழுப்பிட்டாங்க. இங்கே இந்த டாஸ்கில் பேசும்போதே சௌந்தர்யா இது ஏற்கனவே அந்த ஃப்ரீஸ் டாஸ்க் அப்போ பேசினது தான் ஜாக். சௌந்தர்யா பண்ண தப்பெல்லாம் நான் பண்ணியிருந்தேன்னா, இல்லை மற்றவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அது வேற மாதிரி வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டு இவ கியூட்டுன்னு சொல்லிட்டு வேற ஒன்றை பண்ணி கவர் பண்ணிடுறா அப்படின்னு. கவர்லாம் பண்ணல, வெளியே அந்த கவர் அப் நடந்துட்டு இருக்கு. அவன் எக்ஸ்போர்ட்ஸ் தான், கோமாலியா தான் பார்க்குறோம், கிளவுன் அக்கா தான். ஸோ பேக்கரி ப்ரமோஷன் பண்ணாங்கல்ல, அவ்வளோதான் அவங்களுக்கு ஒர்த்து. முடிஞ்சா பொட்டி எடுத்துட்டு போகலாம். ஆனால் ஒரு கான்வர்சேஷன் நைட்டு எல்லாரும் பேசியிருந்தாங்க, அருண், விஷால், முத்துக்குமரன், தீபக், சௌந்தர்யா, இந்த பெட்டி யார் எடுக்கிறதுன்னு. அது பாருங்க, பார்க்காதுங்க விழுந்து சிரிக்கலாம், செம்ம ஜாலியாக இருந்தது, ஃபன்னாக இருந்தது அது பார்க்கறதுக்கு. இப்போ அந்த ஜாக்லின் பேசின விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, ஜாக்லின் சொல்றாங்க, நான் ஏன் சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் இங்கே மட்டும் வச்சு நடந்ததை வச்சு மட்டும் இல்லை, நான் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே சௌந்தர்யாவுடைய ஃப்ரெண்டு எனக்கும் தெரியும் க்ளோஸு, அவர் வந்து என்கிட்ட கேட்டார், ஏன் நீ வைக்கலையா அப்படின்னு எனக்கு கேட்டாரு. நான் வந்து வாங்கின கடனை அடிக்க தான் நான் உள்ளே போகிறேன், அப்புறம் இந்த கடனை யார் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன், நான் வரலன்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. அந்த ஆள் யாரு, அது சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் யாரு 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 ரொம்பலாம் தேட தேவையில்லை, எல்லாம் நீ தானே அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க விஷ்ணு கிட்ட. அவரை பார்த்து தான் தெரியுமே, யாராவது ஒன்று எதிரில் வச்சா உடனே ட்ரிகர் ஆகிட்டு கண்ணாபின்னு கத்த ஆரம்பிச்சிரு, அப்படி உளர ஆரம்பிச்சிருவாரு, கத்த மாட்டாரு. அது கிளாரிட்டியோட இருக்கும்போது தான் சரி கத்துறாருன்னு கூட பார்க்கலாம். அது கிளாரிட்டியும் இருக்காது, ஒரு வார்த்தையும் புரியாது, அவர் பாட்டு ஓ இருப்பாரு. அவரு உள்ளவும் பண்ணார்ல, அதை உள்ள வந்து ப்ரப்போஸ் பண்ணி முடிக்கிறாரு இவரு, அவங்க ப்ரப்போஸ் பண்றாங்க, அதை வாங்கிக்கிறாரு. இது இப்படி ஒரு ட்ராமாலாம் முடியுது. ஜாக்லின் வந்து இது உனக்கு முன்னாடியே தெரியாது, உனக்கு தெரியும் தானே அப்படின்னு ஒன்று. அவள் தான் ஜாக்லின் நீ இருக்கே, நீ என்ன பண்ற அப்படின்னு. யோ
நீ கெஸ்டா வந்திருக்கிற, அவன் கண்டஸ்டன்ட்யா. காமெடி பண்ணா காமெடி பண்ணிட்டு போயேன், இல்லை அதை காமெடியாக தான் ஹேண்டில் பண்ணிட்டு போயேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணுறது தெரியுமா, நீ என்ன பண்ணுறது தெரியுமான்னு எல்லாம் பாஞ்சிட்டு இருப்பாரு. இந்த சீசனில் ஏண்டா டேய் இவ்வளோதான் கேட்கும், நம்ம எதுவுமே புரியாது இவருக்கு. அதனால தான் அங்கே கெம்லியான் பேர்லாம் வச்சுருந்தாங்கல்ல, பச்சோந்தி. கிட்டத்தட்ட அந்த பச்சோந்தி தனம் தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்கிறது, சௌந்தர்யாவும். ஆனால் கியூட்ன்றாங்க. இது ஒரு வகையில் அவருக்கே செய்கிற துரோகம்ல. ஏன்னா ஒரே சம்பவத்தை 2 பேரும் பண்ணுறாங்க. அது ஒருத்தரை வந்து கியூட்டுன்றீங்க, ஒருத்தரை மட்டும் பச்சோந்தின்னீங்க. பாவம் இல்லை விஷ்ணுக்கே ஒரு அநீதி நடந்தாலும் நான் கேட்பேன். ஈவன் நம்ம வேற ஒருத்தரை சப்போர்ட் பண்ணாலும் விஷ்ணுவுக்கு ஒரு அநீதினா நான் கேட்பேன், விஷ்ணு உங்களுக்காக நான் கேட்பேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் வந்து ட்ரிகர் ஆகிட்டு அவர் கேட்குறாங்க, கேள்வி அவாய்ட் பண்ணிட்டு போனோம். அது நான் இல்லைன்னா சொல்லிட்டு போனோம். இவர் தான் அப்படின்னு அப்பட்டமாக தெரியும்ல. ஏற்கனவே ரவீந்திரன் சாரோட சண்டை, அங்கே வந்து அவருடைய வைஃபுக்கு ஃபோன் பண்ணி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்புறம் அந்த பக்கம் சேனலில் ஃபோன் பண்ணி சௌந்தர்யா பற்றி பாசிட்டிவாக பேசுங்க, நெகட்டிவாக பேச சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அது ஜோ மைக்கேல் வந்து அவர் அந்த பக்கம் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி போகிற இடத்துலலாம் அடி வாங்கிட்டு முச்சந்தில் நின்று கதறிட்டு இருக்காரு, எக்ஸ்போஸ் ஆகிட்டார் அவர். இந்த மாதிரி ஆள்கிட்ட போய் பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. ஆமாம் அது சரி, அவங்க பயங்கர பொறுப்பானவராக இருந்தால் தானே பொறுப்பான ஆள்கிட்ட கொடுப்பாங்க. பிக் பாஸ் வீட்டில் தான் பார்க்குறோமே, அப்படி அழுது அடம் பிடிச்சி அந்த இன்சார்ஜ் கிச்சன் இன்சார்ஜ் போஸ்ட்டை வாங்கிட்டு அங்கே ஒழுங்காக வேலையை பார்க்கல. அதை சொன்னால் அதுக்கும் ஒரு அழுக ஓரமாக போயிட்டு, ஐயோ பாவம் சவுண்டு. மக்களை அவ்வளோ பைத்தியக்காரன்னு நினச்சிட்டு இருக்காங்களே இவங்க. இப்போ அக்காவுக்கு ஹெவியாக பயம் வந்திருக்கு. அக்கா ஏன் தெரியுமா அழுகுறாங்க? பேக்கரி அக்கா அவங்களுக்கு க்ளீனாக தெரியும். 2 பேரை வச்சு ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க முன்னாடி. ஒன்று ராணவ், இன்னொன்று சௌந்தர்யா. சௌந்தர்யாவுடைய மேல் வருஷன் தான் ராணவ். அவரும் பிஆர் செட் பண்ணிட்டு ஏ வந்துருச்சு, ஆர் இஸ் வெயிட்டிங் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா. அப்படி இல்லை, இப்போ அவரு தான் சரியான ஆள் சௌந்தர்யாவை இரிட்டேட் பண்ணுறதுக்கு. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் அக்செப்ட் பண்ண. மற்றபடி கண்டஸ்டண்ட்டாக உள்ளே இருக்கிறது 2 பேருக்குமே தகுதி கிடையாது. இவன் ப்ளே வைஸ் பார்க்கும்போது நான் இப்போ அவங்களுக்கும் தெரியும் இவன் என்னையே காப்பி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு கைத்தட்டு வரும்போதெல்லாம் ஓகே ஏதோ நடக்குது, ஏதோ பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி, அவங்களுக்கு தெரியும். ஸோ முத்து கூட சொல்லியிருப்பாரு இவன் 100%னா சௌந்தர்யா 200%ன்னு. ஸோ இப்போ ராணவை திடீர்னு தூக்குனாங்க அப்படின்னா அப்போ அடுத்த விக்கெட் நம்ம தானா அப்படிங்கிற அந்த பயம் வரும்ல. அதுதான் நம்ம 2வது பிரமோலையும் பார்த்தோம். இந்த ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க 8 பேர் திரும்ப வந்து, 8 பேர் பிளேயர்ஸாக வர போகிறாங்க. வைல்டு கார்டு என்ட்ரி எங்கேயா அனுப்பவே இல்லை. செகண்ட் வைல்டு கார்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கடைசியாக பார்த்தா இப்போ வரப்போகிற எல்லாருமே வைல்டு கார்டாம். இப்போ வர்றவங்க வந்து உண்மையை சொல்லி கேமை இந்த ரயான் வந்து தன்னை பெரிய ஹீரோவாக நினச்சிட்டு இருக்கான்ல, அதெல்லாம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு உடச்சிட போகிறாங்க அப்படின்ற அந்த எண்ணம் தான் எனக்கு இருந்தது. இப்போ என்னடான்னா புதுசாக ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எபிசோடில் தான் ஃபுல்லாக பார்க்கணும். இங்கே வரப்போகிற கண்டஸ்டன்ட் எல்லாமே இப்போ வந்து போட்டியாளர்களாக வரப்போகிறாங்க, உள்ளே வரப்போகிறவங்க. அதுலேருந்து 2 பேர் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் வேறு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எந்த லெவல் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதை இதில் உள்ளவும் அந்த டிஸ்கஷன் போச்சு. இப்போ ராணவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவன் ஒத்துக்கிட்டான்டா உண்மையை அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க, பிஆர் வச்சிருக்கிறேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரயான் வந்து ஷாக்கா அவர் கேட்குறாரு. அப்போ வந்து முத்து சொல்லிட்டு இருந்தாரு, வேற இடத்துல வந்து இருக்குன்னு சொல்ல மாட்டான், ஜாக்லின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இருக்குன்னு சொல்ல மாட்டான், இல்லைன்னு சொல்ல மாட்டான், ஆனால் அதை என்ஜாய் பண்ணுவான், பேச விடுவான், எங்கள் அப்பா பார்த்துப்பாரு அப்படின்னு தீபக் அண்ணா கிட்ட இவன் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. முத்து வந்து தீபக் வந்து அங்கேருந்து சொல்கிறாரு, கிச்சன் ஏரியாவிலேருந்து, அவன் இந்த வாரம் நான் வெளியே போனேன்னா என் பிஆர் ஒழுங்காக ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கிறான்டா அப்படின்னு எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அது க்ளீனாக தெரிஞ்சிச்சு சௌந்தர்யாவுக்கு, இந்த பக்கம் ராணவை தூக்கியிருக்காங்கன்னா அடுத்த செக்கு நமக்கு தான்னு. அந்த பயத்தில் ஓரமாக போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நான் வரலன்னு மேலே வர எப்படி தாண்டா நான் வர்றது, இப்படியெல்லாம் வரலன்னா நான் வேறு எப்படி தாண்டா வர்றது அப்படின்ற. நீ வரவே தேவையில்லை, அறிவையும் திறமையும் வளர்த்துக்கோ, அதுக்கப்புறமா வா, அதை எல்லாருமே கொண்டாடுவோம். இது எதுவுமே இல்லாமல் காசு இருக்குன்றதுனால மட்டும் மேலே வரணும்னு நினைக்கிறீங்களே, அங்கே தான் மக்கள் கடுப்பாயிட்டு புலப்பாங்க. அதனால தான் புழக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இங்கே வெளியே ஆர்ஜே ஆனந்தி கூட சொன்னாங்கல்ல, ஆர்ஜே ஆனந்தி வரணும். இவங்க வந்து ஆர்ஜே ஆனந்தி மண்டையை கழுவுறாங்கன்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணுவாங்களாம். அப்புறம் இவங்களே வந்து முத்துக்கு பதில் ஆர்ஜே ஆனந்தி இருந்திருக்கலாம், முத்து மண்டையை கழுவுறான்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் வெளியில் பார்த்தா ஆர்ஜே ஆனந்தி வந்து இந்த சவுண்டு பண்ண வேலைகள்லாம் எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. இந்த செட்டப்லாம் பிஆர் செட்டப்லாம் அவங்கள ஒரு கண்டஸ்டண்ட்டாக கூட நான் மதிக்கலை அப்படின்ட்டாங்க. செருப்படியில் அது. ஸோ முடிஞ்சு போச்சு. இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். செம ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் இப்போவே கதற ஆரம்பிச்சிட்டானுங்க, மொத்தமாக எதிராக சௌந்தர்யாவுக்கு எதிராக போகும்னு தெரியும். அதனால் இந்த டுபாகோர் குரூப் என்ன பண்ணுதுன்னா, இப்போவே
சாச்சனா, ரவீந்திரன், ஆனந்தி இவங்கெல்லாம் உள்ள போறாங்கல்ல, போனாங்கன்னா சவுண்டை வந்து நோண்டாங்கன்னு வச்சுக்க, அது வந்து இவங்களுக்கு நெகட்டிவ் ஆயிடும். டேய் இருடா, முதல்ல உள்ள போட்டோம்டா, போட்டோம், இவங்க பேசட்டும், அதுக்கு அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்க பார்ப்போம். இதெல்லாம் நடக்க வேண்டியிருக்கு. அது நடந்ததுக்கு அப்புறமா தான் சம்பவம்னுவாங்கல்ல, அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தான் இதுல யாரு சரி யாரு தப்புன்னு தெரியும். அது நடக்கவே இல்லை, உள்ள இவங்க போவே இல்லை. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்போ அது வந்து இவங்களுக்கு சாச்சனா போயிட்டு சவுண்டை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், சாச்சனாக்கு நெகட்டிவ் ஆகிடும். எப்படி ஆகும் சாச்சனாக்கு நெகட்டிவ்? அப்பன்னா இதெல்லாம் கிளீன் ஸ்கெட்ச் இல்லை, முன்னாடியே ஒரு பதட்டத்தை உருவாக்குறாங்களாம்மா. ராஜா வாய்ப்பு இல்லை ராஜா, அவங்க எக்ஸ்போஸ் ராஜா, சீக்கிரம் தூக்குவாங்க. டாப் 5 கனவு கண்டீங்க அப்படின்னா பகல் கனவா முடியுதான் வாய்ப்பு இருக்கு, சீக்கிரம் அடித்து நொறுக்கப்படும் அந்த டுபாக் ஒரு கனவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.